ஹாய், வெல்கம் டு மிருத்திகா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் பாஸ்தா தான் பண்ண போகிறேன். நான் வந்து இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இதை நான் பண்ணலை, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க வந்து பண்ண போகிறாங்க. அவங்க தான் எனக்கு அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் சாப்பிட்ருக்கோம். ஆனால் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன், இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நான் மறந்துடுவேன். சரி எப்பயாச்சும் செஞ்சு கொடு அப்படி சொன்னேன். அதனால் அவங்க வந்து இன்றைக்கி வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. எப்படி சொல்கிறது, எல்லாரும் ஒரு சில பேர் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தவங்க எங்கள் ஹவுஸ் ஓனர் பொண்ணு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள. சரி, இவங்க தான் இன்னைக்கு வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க சொல்ல சொல்ல நான் கொஞ்சம் செஞ்சேன். அதுக்கப்புறம் அவளுமே கொஞ்சம் வந்து செஞ்சுருந்தா. 2 பேருமே சேர்ந்து தான் செஞ்சோம் நாங்கள். ஒரு 2 கப் வந்து தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கிறேன். நான் வந்து கையிலேயே அளவு எடுத்துருவேன். அந்த அம்மா வந்து கப்பில் போட்டால் தான் அவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு, அக்கா நான் கப்லேயே போட்டுக்கிறேன்க்கா அப்படி சொல்லிட்டு அவங்க மெஷர்மெண்ட் எடுத்து போட்டாங்க. நான் வந்து சரி வேணாம், சரி அப்போ உனக்கு பிடிச்ச மாதிரியே போட்டுக்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அது தனியாக பாயில் பண்ணி வச்சுட்டு தனியாக அந்த சைடு வச்சுட்டேன். பக்கத்தில் வந்து ஃப்ரோசன் கார்ன் வந்து அதை தனியாக பாயில் பண்ணி வச்சுட்ருக்கேன். இன்னொரு அடுப்பில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மஷ்ரூம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கட் பண்ணிவிட்டு நம்ம எதுவும் தண்ணிலாம் ஊற்ற வேண்டியதெல்லாம் இல்லை. அதில் இருக்கிற தண்ணிலாம் வடியணுமா, அது வரைக்கும் அந்த தண்ணியெலாம் வடிய வச்சுட்டு, அதுக்குள்ளே வந்து எனக்கு எதுவும் பாஸ்தாவும் வெந்துருச்சு. அது தனியாக வேறு இடத்துல பாத்திரத்தில் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்குறாங்க. நான் எண்ணெய் அந்தளவுக்கு கொஞ்சமாக ஊற்றவே மாட்டேன். அந்த அம்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனாங்க. சரி, அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கா. அப்புறம் ஒரு வெங்காயம், இதெல்லாம் நல்லா போட்டு வதங்கணும். நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். மாறுறதுக்கப்புறம் வந்து இது நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். நான் வந்து கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கேரட் வந்து கொஞ்சம் நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே, ஒரு கேரட்டு ஒரு கேப்சிகம் கட் பண்ணிவிட்டு, இது தக்காளிலாம் எதுவுமே தேவையில்லை. பூண்டு கொஞ்சம், வெங்காயம் 1, ஒரு கேப்சிகம், ஒரு கேரட்டு, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி வதக்கி விட்டுட்டு, எண்ணெய் பத்தலைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருந்தோம். அது நடுவில் வந்து கொஞ்சமாக வந்து கேப் விட்டுட்டு, பட்ரு வந்து ஒரு 2 இது கட் பண்ணி போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, மைதா போட்டுக்கலாம், நாங்கள் வேணாம்னு சொல்லிட்டு கோதுமை மாவு போட்டிருக்கோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வர்றதுக்கு இதெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும்னாங்க. அதனால் வந்து நாங்கள் இதெல்லாம் போட்டிருக்கோம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வந்து எல்லாம் வதக்கி வச்சுருந்தோம். மஷ்ரூமும் வந்து இது கூட சேர்த்துக்கிறோம். இது சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தண்ணிலாம் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. வேணும்னா ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக வேணால் ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து பால் காய வச்சு, அதுதான் ஃபஸ்ட்டே வந்து பால் காய வச்சேன். அதை நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து பால் ஊற்றிருக்குறாங்க. ஒரு 2 1/2 கூட ஊற்றுனாங்க. கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுட்டு, அப்புறம் வந்து அந்த ஸ்வீட் கார்ன் வேக வச்சது அதையும் வந்து கூட சேர்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அதுவே ரொம்ப நல்லா க்ரீமியாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா வந்து சீஸ் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு 2 சீஸ் போட்டிருக்கோம். பத்தலைன்னா வேணால் திரும்ப போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். இதோட பேர் வந்து எனக்கு கரெக்டாக நான் ஸ்பெல் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியல. ஓரிகானோ வந்து போட்டிருக்கோம். இது வந்து கற்பூரவள்ளி வந்து தழை வந்து காய வச்சு பொடி பண்ணி வைக்கிறதா. இப்போ நம்ம எப்படி கஸ்தூரி மேத்தி யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் சேர்த்துட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் பாஸ்தா வேக வச்சது இது கூட வந்து சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கிளறினதுக்கப்புறமா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அதையும் வந்து சேர்த்துருக்காங்க. காரம்லாம் வேறு எதுவுமே தேவையில்லை. இது வரைக்கும் போட்டாலுமே நல்லா இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது எப்படி செய்வான்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டைமும் கேட்டே இருப்பேன். சாப்பிடும்போதெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெளியில் கூட சாப்பிட்டதில்ல இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு இவ செஞ்சு கொடுத்து தான் நான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கற்றுக்கிட்டேன். திரும்ப நெக்ஸ்ட் டைம் பண்ணோன்னா இதை நானே பண்ணுவேன். கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் கஷ்டமாக இருக்கும்னு தான் நினச்சேன். அதனால தான் சரி நான் வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து துணியெலாம் கொஞ்சம் மடிக்கிற வேலை இருக்குது. 1 வாரம் ஆச்சு நான் துவச்சி வச்ச துணி மடிக்கிறதுக்கு கூட டைமே இல்லை. சரி உட்காந்து இன்றைக்கி மடிக்கலாம்னு சொல்லிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும். ஊருக்கு வேறு போகணுமா, பொங்கலுக்கு எல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் இன்னும் எடுத்து வைக்கல. அது பேக் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. பேகு கூட துவைக்கவே இல்லை. அதெல்லாம் என்றைக்கு செய்ய போகிறேன்னே தெரில. மண்டே அந்த மாதிரி கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம், வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்ப்பேன். வேலைக்கு போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் தான் வந்து செய்யணும். அதுக்கே நைட் ஆகிடும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். சரி, வாரத்தில் 1 நாள் லீவ் வருது, அப்போ மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்க முடியும்.
அந்த வேலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணுன்னும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம். இப்போ வேலை பார்க்கலனாலும் யாரும் வந்து கேட்க போறதில்ல. எல்லா வேலையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரௌனி தான் பண்ண போறேன். இந்த ப்ரௌனி வந்து நிஜமாவே வந்து இது நானா பண்ணல. எல்லாருக்குமே எப்படி சொல்றதுன்னா வந்து, லைஃப்ல வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து கிடைச்சிரும். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே வந்து கரெக்ட்டா அமைஞ்சிராது. இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து ஸ்கூல் மேட் இவ. அதுலேருந்தே நாங்க ரொம்ப க்ளோஸ் தான். நாங்க யோசிப்போம் ஸ்கூல் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம இதே மாதிரி எப்பவுமே இருப்போமா அப்படின்னு நினச்சுலாம் நாங்க நெறைய டைம்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம் நிஜமாவே. நாங்க ஃபீல் பண்ணது வந்து கண்டிப்பா யாருக்கோ கேட்டிருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நாங்க இதுவரைக்குமே ரொம்ப க்ளோஸாவே தான் இருக்கோம். லைஃப் லாங் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே நீடிக்கணும்னு தான் நெனைக்கிறேன். ஆனா அவ இதுக்காக சொன்னா, நான் இத செஞ்சேன்றதுக்காக சொல்ல அவளுக்கு தெரியும் நான் எதுக்காக சொல்றேன்னு சொல்லிட்டு. நாங்க அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. அவ தான் சொன்னா, சரி நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யாரையும் நம்பி யாருமே இருக்கக்கூடாது. நான் இப்ப இல்ல, எப்பவுமே அப்படிதான். நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா என்னால செய்ய முடியுமான்னு ஒரு டவுட்டு தான். அவகிட்ட வந்து நான் நெறைய விஷயம் ஷேர் பண்ணுவேன். அவளும் அந்த மாதிரி என்கிட்ட நெறைய விஷயம் ஷேர் பண்ணுவா. அப்படி பேசும்போது அவ சொன்னா, "எல்லாருமே வந்து ப்ரௌனி தாண்டி ரொம்ப ட்ரை பண்றாங்க. எனக்குமே வந்து ப்ரௌனி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. நீ வந்து ட்ரை பண்ணு" அப்படின்னு சொன்னா. நான் சொன்னேன், "சரி வெயிட் பண்ணுடி. வேற யார்கிட்டயும் வாங்கிடாத. நானே உனக்கு செய்றேன்" அப்படின்னு சொன்னேன். அ ஆனா எனக்கு வந்து அத பார்த்து எனக்கு புரியவே இல்ல. இது எப்படி செய்றதுன்னும் தெரியல. எனக்கு ஒரு மாரியா இருக்குடி இது. எனக்கு சுத்தமா வராதுடி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அவ என்ன சொன்னா, "மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோ. எல்லா டென்ஷனும் மொத்தமா தூக்கி தலையில வச்சுட்டு வந்து எதையுமே பார்க்காத. எதுவுமே புரியாது. நீ மைண்ட் ரிலாக்ஸா வச்சுட்டு நீ பாரு. கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நீ செய்யிடி" அப்படின்னு சொன்னா. சரி அதனால நான் உட்காந்து பார்த்தேன். சரி பண்ண முடியுமா என்னான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு 2 நாள் வந்து தள்ளி போட்டேன். அதுக்கப்புறம் சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, புரியிற மாரி ஒரு சில வீடியோலாம் இருந்தது. எனக்கு புரியிற மாரி. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்து ட்ரை பண்ணேன். நான் ஒரு ட்ரேலாம் அதுக்குன்னு தனியா வாங்கிட்டு வந்தேன். நான் எதுவுமே வாங்கவே இல்ல. ஓடிஜி வாங்குனதோட சரி. அதுக்குன்னு தனியா எதுவும் வாங்கல. சரி ட்ரே அதுக்காக வாங்கிட்டு வந்து கொஞ்சம் சின்னதா தான் வாங்கிட்டு வந்தேன். அதில ட்ரை பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா வந்தது. அதில சின்னதா ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டோம்னா வந்து 45 மினிட்ஸ் வைக்கணும். நாங்க வந்து 35 தான் வச்சிருந்தோம். அதனால கொஞ்சம் உள்ள வந்து கொஞ்சம் வேகாத மாரியும் எங்களுக்கு தெரியல. அது நல்லா தான் இருந்தது. ஆனா இப்போ 45 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லா வந்து வெந்துருச்சு. ரொம்ப நல்லாவே இருந்தது. அத விட இது ரொம்ப நல்லா இருந்தது. சரி அதனால ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ணோம். அத அவ பார்த்தா அது சின்னதா வந்து நான் பண்ணும்போதே அவ வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன். ஷார்ட்ஸ்ல போட்டத பார்த்து, அதுக்கப்புறம் அவ சொன்னா, "எனக்கு ஒரு 1/2 கேஜி குடு" அப்படின்னு சொன்னா. சரி அதனால அவளுக்கு தான் இத நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இது வந்து நான் எதனால சொல்றேன்னா, அவளுக்கு மட்டும் அவ கேட்கல. அவங்க பக்கத்துல அவங்க ஃப்ரெண்டுன்னு நெனைக்கிறேன். அவங்களும் வந்து பேசும்போது கேட்டுருக்காங்க போல. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து 1/4 கிலோ வந்து மைதால வந்து கேட்டிருந்தா. அவங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் குடுத்திருந்தா. ஃபர்ஸ்ட்டு ஆர்டர் வந்து என் ஃப்ரெண்டு, அவளோட ஃப்ரெண்டுன்னு நெனைக்கிறேன். 2 பேருமே சேர்ந்து எனக்கு வந்து ஆர்டர் குடுத்துருந்தாங்க. என்ன நம்பி என் ஃப்ரெண்டு குடுக்கலாம். அவள நம்பி அவங்க ஃப்ரெண்டு குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். 2 பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. உண்மைய சொல்லணும்னா என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம அப்பா, அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு சில விஷயம் இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட ஷேர் பண்ண முடியாது. பசங்க கிட்ட யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம்லாம் வந்து கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட நம்பி சொல்லலாம். அது எல்லாமே வந்து ஏ டூ இசட் எல்லாமே சொல்லலாம். அந்த மாதிரியான எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. பெஸ்ட்டு க்ளோஸான ஃப்ரெண்டு. கடைசி வரைக்கும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படியே வந்து நீடிக்கும். கண்டிப்பா வந்து அது அப்படியே தான் லைஃப் லாங் வரும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது நம்ம ஆசைப்படுறது மட்டும் இல்ல. அவங்க ஹஸ்பண்டுமே ரொம்ப நல்ல டைப்பு. எங்க வீட்லயுமே சரி, நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்றோமோ அதுக்கேத்த மாரி தான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்ட்டா இருக்கும். அவங்களுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால ஓகே எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே நீடிக்கணும்னு ஆசை. வரும்னு நெனைக்கிறேன் கண்டிப்பா. ப்ரௌனி வந்து நான் மட்டுமே வந்து ட்ரை பண்ணல. நாங்க 3 பேர் சேர்த்து செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு ஆளா செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சரி, கஷ்டமாலாம் இல்ல. புதுசுன்றதுனால கொஞ்சம் ஒரு மாரி பதட்டமா, பயமா இருக்கு. அதனால வந்து எங்க வீட்ல வந்து எங்க ஹவுஸ் ஓனர் பசங்க இவங்க 2 பேருமே. ஒரு சில பேர் நம்மளுக்கு பார்த்த உடனே பிடிக்கும். அந்த மாதிரி தான். இவங்க பேரு சொல்லமாட்டேன்னு தெரியல. பேரு வேணாம். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவள. ஃபர்ஸ்ட்டு இந்த வீடு பார்க்க வரும்போது அந்த அம்மா தான் வந்து கேட் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. எனக்கு அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரீசனே தெரியாது. அது ஏன்னே தெரியாது. ஒரு சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி வந்து எனக்கு இவள ரொம்ப பிடிக்கும். நான் சரி வந்து கேட்டேன் வந்து 2 பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு கேட்டேன். சரி நான் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவன் தம்பியும் வந்திருந்தான். நாங்க 3 பேருமே சேர்ந்து தான் செஞ்சுட்டு இருந்தோம். இது ரொம்ப டைம் ஆயிடுச்சு.
எப்படியும் மணி ஒரு 12 மணி ஆயிடுச்சு. 12 மணி வரைக்குமே முழிச்சு அது பேக் பண்ணி முடிக்கிற வரைக்கும், ஓப்பன் பண்ணி பேக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்குமே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்புனாங்க. இங்க நாங்க 2 பேருமே பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கோம். அதனால சரி ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாரி கஷ்டமாயிடுச்சு. நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னா நமக்கு தெரியாது. அது பெரிய விஷயமாவே தெரியாது. அது வாங்குறவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். வேலை வாங்குறவங்களுக்கு. அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவங்க ஹெல்ப் பண்றது. எனக்கு ஒரு மாரி கண்ணு கலங்கிடுச்சு. இவ்ளோ நேரம் எனக்காக முழிச்சிருந்து வேணாம் அப்டின்னாலும், சரி பரவாயில்லக்கா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சேர்ந்து செஞ்சிருந்தோம். இது அந்த ப்ரௌனியோட இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாவும் வந்தது. நாங்க கரெக்ட்டா வந்து அந்த டைமிங்லாம் கரெக்ட்டா வந்து செட் பண்ணி வச்சிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் என் ஃப்ரெண்டுமே வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா. அவங்க ஃப்ரெண்டுமே சொன்னாங்களாம், "ரொம்ப நல்லா இருக்கு" அப்படி சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு வந்து எத ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து சின்னதா ஸ்டார்ட் பண்ணா, அது கடைசி வரைக்கும் வந்து லாங் லைஃப் வரும்ன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. நான் இப்போ சும்மா சின்னதா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டயாச்சும் சொல்றேன்னு இருக்கா. நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகே. சொன்னாங்கன்னா, குடுத்தாங்கன்னா செஞ்சு குடுக்கலாம். நல்லா தான் இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப செஞ்சு குடுக்காத அளவுக்குலாம் இல்ல. ரொம்பவே நல்லா தான் இருந்தது. அதனால தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். சின்னதா ட்ரை பண்ணுவோம். முடியிற வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. போற வரைக்கும் போட்டும். கண்டிப்பா வந்து முயற்சி பண்றத மட்டும் நம்ம எப்பவுமே விடவே கூடாது. முடியிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருப்போம். நம்ம எங்க ஒரு இடம் வந்து நமக்காக ஒரு இடம் வந்து யோசிச்சு வச்சிருப்போம். அங்க போற வரைக்குமே நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். ட்ரை பண்றது தப்பே கிடையாது. பார்க்குறவங்க, கேட்குறவங்க, சொல்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா என்னையுமே சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஸ்ட்ரெயிட்டா இதுவரைக்கும் சொன்னதில்ல. ஆனா எனக்கு பின்னாடி பேசுவாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். பேசுறவங்கள பத்திலாம் கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன். எனக்கு அது தேவையே கிடையாது. எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட்க்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்களா, எனக்கு அத பத்தி பிரச்சனையே இல்ல. அவரு எனக்கு சரின்னு சொன்னா போதும். மத்தவங்கலாம் வந்து எனக்கு இத செய், அத செய்ன்னு சொல்றன்ற அவசியமே எனக்கு கிடையாது. அதனால எனக்கு அவங்க மட்டும் வந்து சப்போர்ட்டா இருந்தா போதும். அவருமே இருக்காரு. அதனால எனக்கு அத பத்தி பயமே கிடையாது. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க் யூ. பாய்.